அடையன் நான் ஆரம்பிக்கிறேன். நாம் இன்னைக்கு தர்மபூத ஞானத்தை விஷயமா பார்க்கும்பொழுது தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம், தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூப பேதம், இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்பொழுது தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கு பிரகாசிக்கும், எப்போ பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது தர்மபூத ஞானமானது விஷய ஞானம், அதாவது விஷய பிரகாசன வேளையில் விஷயங்களை பிரகாசப்படுத்தும் பொழுது அது பிரகாசிக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி விஷயங்களை பிரகாசிக்கும் பொழுது அது பிரகாசிக்கும். விஷயங்கள்னா வஸ்துக்கள்னு அர்த்தம். விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலையில் தர்மபூத ஞானமானது பிரகாசிக்கும். விஷயங்களை வெளிப்படுத்தாத அந்த சமயங்களில் தர்மபூத ஞானமானது பிரகாசிக்காது அப்படின்னு சொன்னான். யாருக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது, யாருக்கு தர்மபூத ஞானமானது, எந்த ஆத்மாவிற்கு தர்மபூத ஞானமானது ஆசிரியமாக இருக்கோ, எந்த ஆத்மாவை ஆசிரியித்து இந்த தர்மபூத ஞானமானது இருக்கோ அந்த ஆத்மாவிற்கு தர்மபூத ஞானமானது பிரகாசிக்கும். அப்படின்னா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரே தர்மபூத ஞானமா அப்படின்னால் அந்த மாதிரி கிடையாது. ஆத்மாக்கள் நிறைய இருக்கிறா போல தர்மபூத ஞானமும் அந்தந்த ஆத்மாக்களுக்கு தனித்தனியாக இருக்கு. அந்தந்த ஆத்மாக்களுக்கும் தனித்தனியாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது தர்மபூத ஞானம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு மேல தர்மபூத ஞானத்தினுடைய சொரூப பேதம் எப்பவும் பிரகாசித்து கொண்டு இருக்கும், சுயம் பிரகாசமா இருக்கும். அது எப்போ வெளிப்படும்னு கேட்டால், விஷயங்கள் வஸ்துக்களை பார்க்கும் பொழுது வெளிப்படும். வஸ்துக்களை பார்க்காத நிலையில எப்படி சுஷுப்தி, மூர்ச்சா, அதே மாதிரி தூக்கம், இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வஸ்துக்களை பார்க்கறது இல்லையோ அந்த மாதிரி வஸ்துக்களை பார்க்காத நிலையில தர்மபூத ஞானம் சுருங்கி இருக்கும். அப்ப எப்படி இருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும் எப்படி வரும் அது அப்படின்னும் பொழுது, முக்தர்கள், நித்தியர்கள், பத்தர்கள்னு ஜீவர்கள் 3 விதம். அதில் நித்தியர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்பவும் ஒரே மாதிரியான இருக்கும். அவ எப்பவும் விபுவா இருக்கக்கூடிய ஞானத்தை உடையவர்கள் அவர்கள். ஏன்னா எல்லாமே அவளுக்கு எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அவளுக்கு நமக்கு இருக்க மாதிரி இந்த மாதிரியான கர்ம சம்பந்தம் அவளுக்கு கிடையாது. முக்தர்களுக்கு முன்னாடி சங்கோச்சமா இருக்கும், அதன் பிறகு விகசிதமா ஆயிடும். முன்னாடி கர்மாவினால பத்தர்களாக இருக்கும் பொழுது கர்ம சம்பந்தத்தினால அவர்களுக்கு கொஞ்சம் ஞானமானது சுருக்கமா இருக்கும், பூர்ண விகாசத்தை அடையாது. அவர்களே முக்தர்களான பிறகு, மோட்சத்திற்கு சென்ற பிறகு அவர்களுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்தினுடைய ஒரு ஆனந்தத்தினால அவர்களுக்கு எல்லாமே விகசிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரகிருத்தியில பத்தரா இருக்கும்பொழுது பிரகிருதி சம்பந்தத்தினால எதெல்லாம் பிரதிகூலமாக இருந்ததோ, சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியத்துல சொல்றார், எதெல்லாம் பிரதிகூலமாக இருந்ததோ அது எல்லாமே அவருக்கு முக்தரா இருக்கும்பொழுது அனுகூலமாக ஆகிறது அப்படின்னே சொல்றார். பத்தர்களுடைய ஞானஸ்வரூபத்துல பார்த்தீங்கன்னா வேறுபாடு எப்பவுமே இருக்கும். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு மாதிரி பிரகாசம் இருக்கும், இப்போ மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி பிரகாசம் இருக்கும். இப்போ நாம 4 பேர் இருக்கோம் இந்த இடத்துல. 4 பேருக்கே ஞானத்தினுடைய வெளிப்பாடுன்னு பார்த்தால் 4 விதமாக இருக்கும். எனக்கு பிரகாசிக்கிற மாதிரி பவித்ரா மேடம் இருக்காது, பவித்ரா மேடம்க்கு பிரகாசிக்கிற மாதிரி ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்காது, ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு பிரகாசிக்கிற மாதிரி வசந்தா மாமிக்கு இருக்காது. இதுலேயே இப்போ வசந்தா மாமிக்கு இருக்கக்கூடிய ஞானம் திருப்பி எனக்கு இருக்காது. இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வஸ்துக்களை 4 பேரும் தான் பார்க்கிறோம். 4 பேருக்கு 4 விதமாக வஸ்துக்கள் மூலமாக ஞானம் வெளிப்படுறது. காரணம் என்ன அப்படின்னால், அவர்களுடைய புண்ணிய பாபங்கள் தான் காரணம் அப்படின்னே சொல்லப்படுறது. அவர்களுடைய புண்ணிய பாப கர்ம சம்பந்தம் தான் காரணம். அதில் புண்ணிய விசேஷத்தினால சிருஷ்டியே மாறுறது. அதிகமாக புண்ணியம் செய்திருந்தால் தேவர்களாக பிறக்கிறார்கள், அதற்கு கம்மியாக இருந்தால் மனிதர்களாக பிறக்கிறார்கள், அதற்கும் கம்மியாக இருந்தால் திரியக்குகளாக இருக்கா, ரொம்ப கம்மியாக இருந்தால் ஸ்தாவர ஜாதியில பிறக்கிறார்கள் அப்படின்னு சிருஷ்டி வைஷமியமே கர்மாவின் அடிப்படையில தான் சொல்லப்படுறது.
ஸ்ரீபாஷ்யம் அன்றைக்கி கூட உங்களுக்கு சொல்லலை, சில்ரகசியத்தில் சொன்னேன். ஸ்ரீபாஷ்யத்தில் கூட இந்த சூத்திரம் வருது. வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வா ததாஹி தர்ஷயதி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. பிரயோஜனவத்வாதிகரணம்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்தில் பாஷ்யக்காரர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. வியாசருடைய சூத்திரத்திற்கு வியாக்கியானமாக சொல்லும்போது சொல்கிறார், பெருமாளுக்கு பக்ஷபாதம் நைர்கிருண்யம் இதெல்லாம் வந்துருமே அப்படின்னு கேள்வி. சிருஷ்டி வைஷமியம் இருக்க, என்னை சிருஷ்டிச்சா போல எங்காத்து பக்கத்தாத்துக்காரால் சிருஷ்டிக்கலை, அதே மாதிரி பக்கத்தாத்துக்காரால் அவரை சௌக்கியமாக வச்சுருக்கார் பெருமாள், என்ன அந்தளவு சௌக்கியமாக வைக்கலை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் ஏற்படலாம் இல்லையா? இப்போ என் வயசுலேயே என் கூட என்னோடய கொலீகெலாம் இருக்கார். இப்போ எனக்கு அவருக்கும் நான் ஆவணி பூரம், அவர் ஆவணி மூலம், 2 பேருக்கும் 10 நாள் வித்தியாசம். இப்போ நானும் அவரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப நன்னா இருக்குது, அடியேனுடைய தேக ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லை. இப்போ எனக்கு தோணலாம், பெருமாள் ஏன் இப்படி பண்ணார், அவரை மட்டும் ரொம்ப நன்னா வச்சுருக்கார், என்னை மட்டும் இப்படி மேலே மேலே கஷ்டங்கள் கொடுக்குறாரு, ஏன் பெருமாள் இது மாதிரி பண்ணார், பெருமாளுக்கு என் மீது தயையே இல்லையே. நைர்கிருண்யம் அப்படின்னா தயை இல்லா தன்மைன்னு அர்த்தம். கிருண்யம் அப்படின்னா தயை, நைர்கிருண்யம் அப்படின்னா தயையில்லா தன்மை, கொடூரமானவன்னு சொல்கிறோம்ல. உனக்கு ஏன் இந்த மாதிரி நைர்கிருண்யம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா கருணைன்றதே கிடையவே கிடையாது, அதுதான் நைர்கிருண்யம். இன்னொன்று விஷம சிருஷ்டி. சில பேரை நல்லா ஜம்முன்னு படைச்சான் பெருமாள், தேவ ஜாதியில் பிறந்திருக்கிறார்கள், நான் மனுஷ ஜாதியில் பிறந்திருக்கிறேன், ஏன் இந்த விபரீதம், பெருமாள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறார் சிருஷ்டி விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் சூத்திரக்காரர் பதில் சொல்லிட்டார் அதற்கு. வைஷம்ய நைர்கிருண்யமானது அவருக்கு வரவே வராது, பக்ஷபாதமோ நைர்கிருண்யமோ அவருக்கு வராது. ஏன்னு கேட்டால் சிருஷ்டி ந சாபேக்ஷத்வா ததாஹி தர்ஷயதி, ந அவருக்கு பொருந்தாது வைஷம்ய நைர்கிருண்யங்கள். ஏன்னு கேட்டால் சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் கர்மசாபேக்ஷத்வா ததாஹி தர்ஷயதி, கர்மசாபேக்ஷம், கர்மாவை அடிப்படையாக கொண்டுதான் சிருஷ்டியானது நடைபெறுகிறதே தவிர பெருமாள் சுதந்திரனாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுவாதந்திரியத்தை வெளிப்படுத்துறது இல்லை. உடனே சொல்லிடுவோம் அவருடைய சுவாதந்திரியத்தை கொண்டுதான் அவர் இப்படி சிருஷ்டிக்கிறார் அப்படின்னால் உடனே சொல்லிடுவோம் பெருமாள் வேணும்ன்ட்டே பண்ணுறார் இதெல்லாம் அப்படின்னு. அதனால் பெருமாள் என்ன பண்ணிவிட்டார், தன்னுடைய சுவாதந்திரியத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்தாமல் அவர் என்ன பண்ணிவிட்டார், கர்மாவின் அடிப்படையில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கணும் இல்லையோ, ஒரு காரியம் பண்ணுறதுக்கு தன்னிஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்லையா, அப்போ கர்மாவை மூலதனமாக வைத்துக்கொண்டு சிருஷ்டி பண்ணிட்டார். அப்படி புண்ணிய விசேஷம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தேவஜாத்தியிலே பிறந்தவர்கள், அதை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் மனித ஜாத்தியிலே பிறந்தவர்கள். இப்போ தேவர்கள்லேயே அவாந்தர பேதங்கள் இருக்கு, அவாந்தர சிருஷ்டிகள் இருக்கு. எல்லாருமே இந்திரனா பிறக்க முடியாது இல்லையா, எல்லாருமே சதுர்முக பிரம்மாவா பிறக்க முடியாது, அவர்களுக்குள்ளேயும் பேதங்கள் இருக்கு. அஸ்வினி குமாராளுக்கு தோணும் இல்லையோ, கடைசி தேவர்கள் அவர்கள் தான். அஸ்வினி குமாரால் நினைச்சு பார்ப்பாளோ இல்லையோ, நான் ஏன் இந்திரனா பிறக்கலை, நான் ஏன் சதுர்முக பிரம்மாவா பிறக்கலை. அப்போ அவளுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருக்கு. மனிதர்களுக்குள்ள ஏகப்பட்ட அவாந்தர பேதங்கள் இருக்கு. அதே மாதிரி திரியக்குகளுக்குள்ள பசு பக்ஷி சரி சிறுப்பம்னு இப்படியெல்லாம் பேதங்கள் நிறைய இருக்கு. ஸ்தாவரங்களுக்குள்ளேயும் பேதங்கள் நிறைய இருக்கு. சொல்லுங்க. அவாந்தரம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள்னு அர்த்தம். சாமான்யமாக ஒரு கிளாசிஃபை பண்ணி சொல்றது, அதுக்கப்புறமா தனியாக இன்னொரு ஒரு கிளாசிஃபை பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அதுகளுக்குள்ளேயே இப்போது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் மனிதர்களுக்குள்ள, பிராமணாலேயே நாம் பேதங்கள் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி வைசியாளுக்குள்ள பேதங்கள் இருக்குது, அதெல்லாம் அவாந்தர பேதங்கள். புரியுறதா அவாந்தர பேதம்னா? அப்போ இதெல்லாம் அவாந்தர பேதங்கள். அந்த அவாந்தர பேதங்களும் கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது. எல்லாமே அஸ்வத்த விருட்சமாக ஆக முடியாது, எல்லாமே ஆலமரமாக ஆக முடியாது.
இல்லையா? நான் வந்து அஸ்வத்த விருட்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அப்போது அஸ்வத்த விருட்சத்துக்குன்னு ஒரு பெருமையை சேர்க்கிறார். அப்போ எல்லாமே எல்லா ஸ்தாவரங்களுமே அஸ்வத்த விருட்சமாக ஆகிட்டு போட்டோமே, பெருமாள் இருக்காரு, ஏன் நாணல் மாதிரி ஒரு புல்லாம் கூட இருக்கே அப்படின்னு கேட்டால் அதுவும் கர்ம அடிப்படை. ஒவ்வொரு அச்சேதனத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவன் கர்மாக்களின் காரணமாக அந்த அச்சேதன பொருளாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே கர்மா தான் காரணம். கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் இது எல்லாமே ஏற்படுறது அப்படின்னு. இதை பற்றின விசாரங்கள் நிறைய இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் ரொம்ப சொல்லலாம், கேட்கலாம். நான் சொல்கிறேன், நல்ல கேள்வி இது. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ இது வந்து வேதாந்தம் வாசித்தாதான் புரியும். இப்போ நான் என் கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன், அது ஒரு அச்சேதன பொருள்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கான். ஜீவன் இல்லாமல் கிடையவே கிடையாது. எந்த ஒரு பொருளுமே ஜீவன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தத்தது அபிமானி தேவதைகள் கண்டிப்பாக இருப்பா. எல்லா பொருளுக்குமே ஜீவன் இல்லாத ஒரு வஸ்துன்றது கிடையவே கிடையாது. ஒன்றுத்தில் உபலப்தியாக இருக்கும், இன்னொன்றுத்தில் அனுபலப்தமாக இருக்கும். உபலப்தியம்னா அந்த ஜீவத்துவம் இருக்க அது கண்ணுக்கு தெரியும். இப்போ தேவ திரியங் மனுஷ ஸ்தாவரங்களில் ஜீவத்துவமானது கண்ணுக்கு தெரியறது. ஆனால் இந்த ஜடப்பொருள்கள் இருக்க அந்த ஜடப்பொருளில் கண்ணுக்கு தெரியாது அது. அதனால தான் பெருமாள் வந்து என்ன பண்ணுறார், ஜீவனிடத்தில் சாட்சாத் பிரவேசம், அச்சேதன பதார்த்தங்களிடத்துல அனுப்பிரவிஷ்ய கர்த்திருவம் அப்படின்னு சொன்னான். ஜீவனுக்குள்ள புகுந்து அதன் மூலமாக செயல்களை நிறைவேற்றி கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ எல்லா அச்சேதன பொருள்லையும் ஜீவன் கண்டிப்பாக இருப்பான். அவன் கர்மாவின் காரணமாக அந்த பொருளாக அவன் பிறந்திருப்பான். அந்த பொருள் எப்பவுமே அந்த கர்மா முடிகிற வரைக்கும் அந்த பொருளுக்குள்ள அந்த ஜீவன் இருந்து கொண்டு அதற்கான பலனை அவன் அனுபவித்து கொண்டிருப்பான். இப்போ இந்த கார்பெண்டர் இருக்கார். கார்பெண்டர் ஒரு சுத்தியை வச்சு அடின்னு அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த சுத்தி இருக்கே அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கான். இந்த கார்பெண்டர் இந்த மரம் இருக்கே அந்த மரத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கான். அந்த கர்ம பலன் அது இல்லையா? இந்த சுத்தியை கொண்டு அதை அடிக்கணும், அதுதான் கர்ம பலன். இது எல்லாத்துக்குமே ஜீவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பலன் தான் இது. அப்போ விபாகம் பண்ணும்போது எப்படி பண்ணா, எதுல சைத்தன்யமானது வெளிப்படலையோ அது அச்சேதனம், எதுல சைத்தன்யமானது வெளிப்படுகிறதோ அது சேத்தனம். விபாகத்தை இப்படி பண்ணிட்டா. அப்ப அச்சித் ஜடம் அஜடம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஜடம்ன்றது எப்பொழுதுமே ஞானம் வெளிப்படாமல் இருக்கக்கூடியது ஜடம். ஞானமானது வெளிப்படுவது கூடியது அஜடம். இதுல டவுட் இல்லையே. கண்டிப்பா இருப்பான், கண்டிப்பா இருப்பான், கண்டிப்பா இருப்பான். நீங்க டவுட்டே வேண்டாம். ஜட பதார்த்தங்கள்ல கூட இப்ப எதிர வந்து ஒரு துணி உணத்துற கிளிப் இருக்கு, அந்த கிளிப்ல கூட ஜீவன் இருக்கான். ஜீவன் இல்லாம பதார்த்தங்கள் கிடையவே கிடையாது. இல்லாததுன்னு சொன்னா. அதனால்தான் ஆமா, அதனால்தான் சைத்தன்யத்தை வச்சுட்டு நம்ம கிளாசிஃபைட் பண்ணோம். இப்ப எப்படி விபாகம் பார்க்கறது? நானும் ஜீவன், அந்த கிளிப்பும் ஜீவன், துணி உணத்துற கிளிப்பும் ஜீவன்ட்டீங்கன்னா நானும் அதுவும் ஒன்னான்னு ஒரு கேள்வி வந்துடும். நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, நான் அஜட பதார்த்தம், அஜட பதார்த்தத்துலயும் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் பராக் கிடையாது, நான் பிரத்யக்கு. அது வந்து பிரத்யேகம் கிடையாது, பராகம் கிடையாது, அது வந்து கேவல ஜட பொருள். அது இதுலயும் ஜீவன் இருக்கு அதுலயும் ஜீவன் இருக்குன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப சாதாரணமா வேதாந்தம் வாசிக்காதவர்கள் கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பா. அப்ப அதுக்குதான் சொன்னாரு, அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனுக்கு சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் பிரிக்கும்போது நம்ம சுத்தி வாக்கியத்துல சேத்தனா சேத்தனங்கள் ரெண்டுமே பெருமாளுக்கு சரீரம்.
அதனால்தான் சேத்தனாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பெருமாளுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னான். அவன் சரீரியா இருக்கான். ஜெகத் சர்வம் சரீரம் தே பகவத்கீதையில் சொல்றார். இந்த ஜெகத்தெல்லாம் பெருமாளுக்கு சரீரம், எல்லாம் பெருமாளுக்கு. இந்த ஜெகத்து மொத்தம் சரீரமா இருக்குன்னா ஜெகத்துல சேத்தன பதார்த்தங்களும் இருக்கும், அச்சேதன பதார்த்தங்களும் இருக்கும். அப்போ சேத்தன பதார்த்தங்கள் ரெண்டும் சேர்ந்து அச்சேதனம், பெருமாளுடைய சரீரம். என்ன இப்போ எங்கள் காலேஜுக்கு போன வருஷம் இந்த கோவிட் சமயத்தில் அவர் என்ன பண்ணார், சின்னஜீயர் சுவாமி வந்திருந்தார். ஹைதராபாத். அவர் சின்னஜீயர் சுவாமி 2 பேரோடு சேர்ந்து வந்திருந்தார். அந்த அகோபிலஞ்சியரும் அவரும் வந்திருந்தார். அப்போ டெய்லி வாக்கியார்த்த விசாரம் அவள் மடத்தில் வழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னான். நாம தான் ஒன்றும் பண்ணுறதில்ல, அவள்லாம் நிறைய பண்ணுறான். நாம தான் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கோன்றது தெரிஞ்சது நன்னாவே இல்லையா. அவள் அவள் என்ன பண்ணா, கரெக்டாக தினம் மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எங்கள் பாடசாலையில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள்லாம் வரவழைச்சு வாக்கியார்த்த விசாரங்கள் பண்ணா தினமே. அப்போ வாக்கியார்த்த விசாரங்கள் பண்ணும்பொழுது ஒரு நாள் ஒரு கேள்வி. அவர் என்ன சொன்னார், எப்படி வாக்கியார்த்த விசாரம் பண்ணுறதுன்னு எங்களுக்கெல்லாம் டவுட்டு. இப்போ நாங்கள்லாம் தினமே ஏதாவது ஒரு சதஸ் மாதிரி, இப்போ அகோபில மடத்தில் சதஸ் நடக்கிற மாதிரி நாங்கள் விஷயம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டோம். வேண்டாம் சுவாமிகள், நாங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்போம் தினம், அந்த கேள்விக்கு நீங்கள் மறுநாள் விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்போ முதல் நாள் ஃபஸ்ட் நாள் பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி ஒரு விசாரம் வந்தது. டெய்லியுமே எங்கள் பிரின்ஸிபல் என்ன சொன்னார், நீங்கள் ஸ்ரீகாந்த் நீங்கள் சப்மிஷன் பண்ணுங்கோ, அதுக்கு மேலே விசாரம் பண்ணட்டும். டெய்லி நான் ½ அன் ஹவருக்கு முதல்ல 3:15 ஆரம்பித்தா 3:45 3:50 வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை எடுத்து சப்மிஷன் பண்ணணும். அதுக்கு மேலே விசாரம் வரும். எல்லா வாத்தியார்களும் சேர்ந்து விசாரம் பண்ணுவாள். 5 o'clock வரைக்கும் நடக்கும் இல்லையா. தினம் 5000 கொடுத்தா அது வேறு விஷயம். அப்போ நாங்கள் விசாரம் பண்ணோம். நான் 3:45 3:50 வரைக்கும் முதல் நாள் பாஞ்சராத்திர ஆகமம். எதுக்கு சொல்ல வரேன், 2வது நாள் இந்த கேள்வி தான் கேட்டேன். இப்போ பவித்ரா மேடம் கேட்ட கேள்வி தான் 2வது நாள் விசாரம். கர்த்திருவமானது பெருமாளுக்கு சொல்லப்படுறது. ஜீவனுக்கும் கர்த்திருவம் இருக்கு, பெருமாளுக்கும் கர்த்திருவம் இருக்கு. கர்த்திருவம்னா செயல் திறன். அது பெருமாள் காரியத்தை பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம். அது ஜீவனிடத்துலையும் இருக்கு, பெருமாளிடத்துலையும் இருக்கு. பெருமாள் அனுப்பிரவிஷ்ய கர்த்திருவம் அப்படின்னு ஒன்று சொல்றா. பெருமாளுக்கு உள்ளே புகுந்து செயலை செய்வித்தல் அப்படின்னு அர்த்தம். அது ஜீவனிடத்துல நேரடியாக சாட்சாத் கர்த்திருவமானது இருக்கு. இப்போ அச்சேதன பதார்த்தங்களுக்குள்ள சாட்சாத் கர்த்திருவம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஜட பொருள். அதனால பெருமாள் என்ன பண்றான், அனுப்பிரவிஷ்ய கர்த்திருவம் அப்படின்னு அதுக்குள்ளே புகுந்து கொண்டு ஜீவத்வார, அதனாலதான் அத்வாரக கர்த்திருவம் சத்வாரக பிரவேசம் அப்படின்லாம் வச்சான். இதெல்லாம் வேதாந்தத்துல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த கேள்வி கரெக்டா 2வது நாள் விசாரம் அதான். நான் எல்லா ரகசியங்கள்லேருந்துலாமும் பார்த்துட்டு போய் நான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு மேலே நான் விஷயம் சொன்னேன். அதில் சொல்லும்பொழுது ஜீவன் பெருமாள் எப்படி ஜீவர்களுக்குள்ளே புகுந்து கொண்டு அனுப்பிரவிஷ்ய கர்த்திருவம் பண்றாருன்னு சொல்லும்பொழுது அந்தந்த எல்லா பொருள்கள்லையுமே கண்டிப்பா ஜீவன் இருப்பான் அப்படின்றது தான் அங்க முக்கியமான விஷயம் அச்சேதன பதார்த்தங்களுக்குள்ள. இல்லை சம்ஸ்கிருதம் தமிழ்லாம் நன்னாவே பேசுகிறா, தமிழ்லாம் ரொம்ப நன்னாவே பேசுகிறா, அந்த டவுட்டே வேண்டாம். ஆனால் சம்ஸ்கிருதம் தான் ஃபுல்லாக. 2 சுவாமிகளுமே ரொம்ப நன்னா பேசுகிறா சம்ஸ்கிருதம். பெரிய சுவாமியும் சரி, அந்த அகோபிலஞ்சியர்னு சொன்னமே அந்த அகோபிலஞ்சியரும் ரொம்ப நன்னா பேசுகிறார். அது அவளுடைய வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் போட்டுருவோன்னா ஃப்ரண்ட்டில் கேமராலாம் வச்சுட்டு தான் பண்ணா. அவளுடைய வெப்சைட்டில் ஃப்ரண்ட்டில் நான் விஷயம் சொல்லும்பொழுது ஃபோட்டோலாம் எடுத்துட்டா. அதே மாதிரி எனக்கு முன்னாடி கேமராவும் வச்சுட்டா. ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பண்ணுறா, கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவள் முன்னாடி நிற்கும்பொழுது சொல்லக்கூடாது, ரெக்கார்டர் ப்ரோக்ராம் நான் வேற ரெக்கார்ட் பண்ணுறேன். புரியறது. இப்போது சாமாஜிகால கவர் பண்ணுறதுக்கு
சாமாஜிகால கவர் பண்ணுறதுன்றது அனுஷ்டானமா இல்லை இந்த மாதிரியான விஷயங்களா? டெய்லி அவர் அந்த சுவாமி அந்த அந்த சுவாமி கேட்டார், அந்த அந்த சுவாமி என்னை கேட்டார், என்கிட்ட கூட்டு காமிச்சார், அவளுடைய மெயிலெலாம் காமிச்சார். ஒரு நாளைக்கு அவளுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெயில்ஸ் வருது டெய்லி. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கால, அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் என்னென்னலாம் அவளுக்கு டவுட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் பெரிய ஜீயர் சுவாமிக்கும் சின்ன ஜீயர் சுவாமிக்கும் மெயில் பண்ணுறா. அவள் யூஎஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் மெயில் பண்ணிகிட்டே இருக்கா. பகவத்கீதையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா? அவள் இதுக்கெல்லாம் உட்காந்துன்னு பதில் சொல்கிறா. அவள் அதுக்கெல்லாம் உட்காந்து ராத்திரியில் 8 மணிக்கு மேலே அவள் யாரையும் பார்க்க மாட்டாளாம். 8 மணிக்கு அவள் சயனம் பண்ணிட்டான்னா பெருமாளுக்கு அவள் சாத்தின்றுவாளாம். நாம் சேவிச்சுட்டு வந்துடணும். சேவிச்சுட்டு வரும்பொழுது அவள் உள்ளே உட்காந்துட்டு, அவள் ரூமில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் இதுக்கெல்லாம் அவளே பதில் சொல்கிறா. நாம் சன்னியாசிகள்லாம் லேப்டாப்பை தொடக்கூடாது, நாம் சன்னியாசிகள் வந்து லேப்டாப்பை தொடக்கூடாது, தொட்டால் பாவம், என்னென்னவோ சொல்கிறோம். அவர்கிட்ட போய் நாமளும் உபதேசம் கேட்க முடியாது. அவரை சந்திக்கிறதும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதும் ஒன்று. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அவள் உபதேசம் நமக்கு பண்ணுறது பெரிய விஷயம். அது நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம். ஆனால் அவள் அப்படி இல்லை, ரொம்ப சகஜமாக இருக்கா எல்லாரும் இல்லையா? ஜெய் ஸ்ரீமன்னாராயண். என் எதிர ஒரு லேடி, நான் முதல் நாள் ராத்திரி அவர் 10 மணிக்கு தான் வந்தார் மதுராந்தகன் காலேஜுக்கு. நாம் போய் எல்லோரும் ரிசீவ் பண்ணோம். அப்போ அங்கேருந்து ஒரு லேடி காஞ்சிபுரத்துலேயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவள் வந்து சில்க் ஹவுஸ் வச்சுருக்காளாம். அந்த லேடி ஃபேமிலியோடு வந்து 10 மணிக்கே வந்துட்டா. 4 நாளும் அந்த ஃபேமிலி, அவள் வந்து காஞ்சிபுரத்தில் 3 சில்க் சொசைட்டியே வச்சுருக்காளாம். அவள் என்ன பண்ணா, அவள் ஃபேமிலியே வந்துட்டா. அவள் ஒரு 10 பேர். அவள் வந்துட்டு 4 நாள் எங்கள் காலேஜ்லேயே இருந்தா. சாதாரணமாக அவள் ஹாலில்தே படுத்துருந்தா, எங்கேயும் கிடையாது. ஹாலில் படுத்துட்டு தினம் அவள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துண்டு, அவளுடைய பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிண்டு, இதே காரியம்தான் 4 நாளும் பண்ணா அவள் அந்த ஃபேமிலி இல்லையா? அவள் வந்து ஒரு பேக் நிறைய பைசா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்படியே ஒரு பேக் நிறைய பைசாவை கொடுத்துட்டு, சாதாரண பீப்புள் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம மடத்துக்கெல்லாம் போனால், இப்போ நம்ம அகோபின் மடத்துக்கு போனால் விநியோகம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போமே, அந்த மாதிரி அவள் இருந்துட்டு அப்படியே போயிட்டா. அவள் பாட்டுக்கு 4 பேரும், அவள் ஒரு 4-5 பேர் வந்தா. எல்லாமே வயசானவா. எல்லாரும் சாப்பிட்ட இலையும் அவள் தான் எடுத்தா. அவள் டெய்லி செகண்ட் பேட்ச் தான் சாப்பிட்டா. அப்போ பாருங்க அவளுக்கு எவ்வளோ பக்தி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு பீப்புள் நம்ம மடங்களில் இருந்தான்னா கண்டிப்பாக அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி, அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். அவள் வந்து ஒரு விதமாக நடந்துப்பா. இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அங்கே எப்படி இருக்கா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணான்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தா. அவள் எல்லாம் லேடிஸ் வந்து சாதாரண ஒரு யூனிஃபார்ம் மாதிரி, இந்த டிடிடிலாம் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எல்லாருக்கும் என்னவோ அதான். அவளுடைய வாலண்டியர்ஸும் எந்த யூனிஃபார்மில் இருந்தாலும் அதே யூனிஃபார்மில் தான் இவாளும் இருந்தா. அவளுடைய ஜென்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தா. ஆல் ஆர் காமன், அவ்வளோதான். 4 நாள் எங்கள் காலேஜே வந்து என்னவோ அவளுடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மடம் மாதிரியே இருந்தது எங்கள் காலேஜ். எவ்வளோ ரெட்டி, எவ்வளோ செட்டியார்சம், ரெட்டியார்சம் எவ்வளோ பேர் வந்திருந்தா. சரி போட்டோம், நம்ம எங்கேயோ இல்லை. எதுக்கு சொல்கிறேன், எதுக்கு இது வந்து இந்த பேச்சு, புண்ணிய விசேஷங்கள் இல்லையா? புண்ணிய கர்மாக்கள் இருந்தால் இதெல்லாம் வரும். புண்ணிய கர்மாக்கள் இல்லைன்னா அங்கேயும் ஏடா கூடம் தான் இருக்கும் நமக்கு. அங்கேயும் நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அவளுக்கு இப்போது அவாந்தர பேதங்கள்ன்ற இதுலேயே அவள் வந்து நான் பிராமின் எல்லாருமே, நான் இந்த வேர்டை கூட யூஸ் பண்ண முடியாது வெளியிலாம் இந்த சமயத்தில் இல்லையா? அவள்லாம் பிராமண இத்திராளாக இருக்கக்கூடிய வாழ்க்கு புண்ணிய விசேஷங்கள் பாருங்கோ. பிராமணாலாவே இருந்தாலும் புண்ணிய விசேஷங்கள் பாருங்கோ. அவள் எப்படி ஆச்சாரியன் இடத்துல சேர்ந்து இருக்கா, ஆச்சாரியன் பக்கத்தில் இருக்கா இல்லையா?
இல்லையா? அவளை நித்தியபடி ராமனை தான் ஆராதனை பண்ணா. அந்த ஜீயர்கள் எல்லாமும் ராமனை ஆராதனை பண்ணுறா. அந்த ராமனை ஆராதனை பண்ணுற அவளுக்கும் இத்தரால் நிறைய சிஷ்யால் இருக்கா. நம்மளதில் இத்தரால் நிறைய சிஷ்யால் இருக்கான்னு வச்சுக்கோ. அவளுடைய இதுவும் இவாளுடைய இதுவும் வித்தியாசம் பார்க்கலாம். நமக்கு இல்லாத ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அவளுக்கு கிடைக்கிறது. எல்லாருக்கும் அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த 4 நாளும் மோர் தென் 500 பீப்புளுக்கு சமாச்சரணம் பண்ணி வச்சிருப்பார். பரண்யாசம் இல்லை, சமாச்சரணங்கள் பண்ணி வச்சிருப்பார். எல்லாமே நான் பிராமின். எல்லாம் இந்த பக்கம் பாண்டிச்சேரி அங்கே இங்கேருந்து ஏகப்பட்ட செட்டியார் ரெட்டியார் ஃபுல்லாக வந்துட்டா. எல்லாருக்கும் சமாச்சரண பரண்யாசங்கள். சரி, அதெல்லாமும் புண்ணிய விசேஷங்கள்னு சொல்றேன். இப்போ இந்த புண்ணிய விசேஷங்கள் இருந்தால் ஞானம் இப்படி விகசித்தமாகும். சொல்லுங்க. அச்சேதன பதார்த்தங்கள்ல ஜீவத்துவமானது அனுபலப்தம், சர்வதா அனுபலப்தம். இப்போ சில இடங்கள்ல வருது அகல்ய கல்லா இருந்தான்னு சொல்றது கர்ம வினை. வால்மீகி ராமாயணத்துல கல்லாய போனோம்னு சொல்லல. வால்மீகி ராமாயணத்துல அதிருஷ்யாத்வம் பவிஷ்யசின்னு தான் இருக்கு. ஆனா ஸ்காந்த புராணத்துல கல்லாவே போனோம் அப்படின்னு சபிச்சதா இருக்கு. கண்ணுக்கு தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கௌதமர். ஆனா ஸ்காந்த புராணத்துல கல்லாவே போயிடு அப்படின்னே சபிச்சார்னு இருக்கு. இப்ப கல்லா போயிடுன்னா அதுக்குள்ள ஜீவத்துவம் இருக்கா இல்லையா? ஆனா அனுபலப்தம். கல்லுக்குள்ள ஜீவத்துவம் இருந்திருக்க, அகலிகை இருக்கால அங்க இல்லையா? அது எப்போ உபலப்தமாச்சு அப்படின்னா ராமனுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால உபலப்தமாச்சு. அது கர்மா வினை, கர்மாவினுடைய பலனால ஏற்பட்டது அந்த அச்சேதனத்துவம். அதே மாதிரி தான் லோகத்துல எல்லா ஜட பொருளுக்கும் கர்ம பயன்தான் காரணம். அதுலயும் ஜீவன் இருக்கான், ஜீவன் இல்லாமல் இல்லை. இது கிளியரா இந்த விஷயம் பவித்ரா மேடம்? ஹயக்ரிவா கிளாஸ் ஒரு 9:30 வச்சுக்கலாம் ஹயக்ரிவா. ஏன்னா இப்போ எனக்கு இதில் இருக்கேன் நான். ஒரு 9:30 கிளாஸ் வச்சுக்கலாம். அடே இல்லை கொஞ்சம் மறுபடியும் கேட்குறீங்களா? மறுபடியும் கேட்குறீங்களா? எனக்கு சரியாக கேட்கல. ஹலோ, கொஞ்சம் மறுபடியும் கேட்குறீங்களா? எனக்கு சரியாக கேட்கல. பெட்டராக இருக்குது ப்ளீஸ். கேளுங்க. கேளுங்க. ஹலோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூப பேதத்துக்கு அப்புறம் தர்மபூத ஞானம் அப்படின்ற பேர் ஏன் வச்சா? ஏன்னா இதில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தர்மபூத ஞானம்னு பேர் எதுக்கு வந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஞானத்தை தர்மபூத ஞானம்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஞானம் 2 விதமாகவும் இருக்கு. தர்மபூத ஞானம்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி தர்மிபூத ஞானம்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, கேட்குறதா நான் சொல்றது? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் ஞானத்தை ஞானம்னு சொன்னாலே போருமே, ஏன் தர்மபூத ஞானம்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், அப்படியே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மேபி பவித்ரா மேடம் உங்கள் சைட்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ தர்மபூத ஞானம், இவ்வளோ நேரம் ஞானத்தை தர்மபூத ஞானம்னே சொல்லிட்டு வந்தோம். இப்போ இதில் பெரியவாள் எல்லாருமே, சாஸ்திரஜால் எல்லாருமே தர்மபூத ஞானம்னு சொல்லும் பொழுது ஞானத்தை ஞானம்னு சொன்னாலே போருமே, ஏன் அதுக்கு ஒரு விசேஷனம் போட்டா? தர்மபூத ஞானம் அப்படின்னு ஒரு விசேஷனம் எதற்காக போடப்பட்டது?
அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் சொல்றா, நம்ம சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை ஞானம்னு மட்டும் சொன்னா போறாது. நம்மளுடைய சித்தாந்தத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஞானங்கள் சொல்லப்படுறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்லாம் நம்ம பார்க்க போறோம். 2 விதமான ஞானமானது சொல்லப்படுறது. ஒன்று தர்மபூத ஞானம், இன்னொன்று தர்மிபூத ஞானம். ஏன் இந்த மாதிரி 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மா ஞான ஸ்வரூபம். ஜீவனானவன் பிறக்கும் பொழுது ஞானத்தோடவே இருக்கான். ஜீவனுடைய ஸ்வரூபமே ஞான ஸ்வரூபம். அதையும் நம்ம ஞானம்னு தான் சொல்றோம். அதனால ஜீவன் பிறக்கும் பொழுது ஞானத்தோட பிறக்கிறபடினால, அதையும் நாம ஞானம்னு சொல்றபடினால, அதுவும் ஞானம்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் உண்டு. இப்போ ஆத்மாவே ஞானஸ்வரூபத்தோட இருக்கு. அந்த ஆத்மாவை ஒரு ஞானம் வந்து அடைகிறது. இப்போ 2 ஞானம் இருக்கு. எங்க புரியலன்னாலும் கரெக்டா கேட்கலாம். அதனால கிளியரா புரிஞ்சா மட்டும் நம்ம மேல போலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆத்மா ஞானஸ்வரூபம். அப்போ ஞானத்தோடு சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஞானஸ்வரூபம்னா ஞானத்தை விட்டு பிரியாதது, அதாவது ஆத்மாவை விட்டு பிரியாதது அப்படின்னு சொல்றோம். ஒட்டி பிறந்ததுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆத்மான்றது ஞானஸ்வரூபமே. அப்போ அங்க ஒரு ஞானம் இருக்கு. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமாக தான் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் உண்டு. அப்போ அதுக்கும் ஞானம்னு சொல்றீங்க, ஆத்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய அதுக்கும் ஒரு ஞானம் உண்டுன்னு சொல்றீங்க. அப்ப 2 ஞானம் இருக்கா அப்படின்னா 2 ஞானம் இருக்கு. எப்படி 2 ஞானம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒன்று ஆதாரமாக இருக்கக்கூடிய ஞானம். ஆதாரம்னு ஆசிரியம். அந்த ஆத்மாவை ஆசிரியித்து இருக்கக்கூடிய ஞானம். அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, வஸ்துவை பார்த்தா வெளிப்படும். நான் வஸ்துவை பார்க்கிறேன், எனக்கு இப்போ நான் அந்த கிளிப்பை பார்க்கிறேன். அந்த கிளிப்பை பார்த்த உடனே இது கிளிப்பு அப்படின்ற ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் என்னை ஆசிரியித்து அந்த வஸ்துவை வெளிப்படுத்துறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் இருக்கே, இப்போ என் கண்ணு முன்னாடி செல்போன் இருக்கு. இயம் சலதூரவாணி அப்படின்ற ஞானம் என்னை ஆசிரியித்து அந்த வஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு ஞானம். இதுதான் தர்மபூத ஞானம். இப்போ இன்னொன்னு இருக்கு, அது ஆதேயம். அப்படின்னா என்னை பற்றி இருக்கக்கூடிய ஞானம், என்கிட்டயே இருக்கக்கூடிய ஞானம், என்னை பற்றி இருக்கக்கூடிய ஞானம், அது ஆதேயம். இப்படி 2 ஞானம் சொல்லியே ஆகணும் எப்பவுமே. இப்போ இந்த 2 ஞானம் இருக்கிறபடினால நாம ஒன்று என்ன பண்றோம், ஆதேயமா இருக்கக்கூடிய ஞானத்தை, அதாவது ஜீவனோடு பற்றி இருக்கக்கூடிய ஸ்வரூப ஞானத்தை நாம ஞானம்னு சொல்லிட்டு, இந்த ஞானம் இருக்க, இந்த ஜீவனை ஆசிரியித்து இருக்கக்கூடிய ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா 2 ஞானத்துக்கும் வித்தியாசம்? எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? இப்போ பாருங்க, இப்போ நீங்க சொன்ன பாயிண்டே வச்சுக்கலாம். இப்போ ராமன் 2 பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பரசுராமன் இருக்கார், நம்ம சக்கரவர்த்தி திருமகன் இருக்கார்.
அவருக்கு வந்து தாசரதி ராமன் அப்படின்னு பேர். இப்போ 2 ராமன், பரசுராமன், தசரத ராமன், இப்படி 2 ராமன். இப்போது ராமன் மட்டும் சொன்னால் போருமே, எதுக்கு ஒருத்தர் பரசுராமன்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் தாசரதி ராமன்னு சொல்கிறீங்க? ராமன்னு சொன்னாலே போருமே. அப்போ 2 பேர் இருக்கும்பொழுது ஒருத்தரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். இப்போ ராமன் 2 பேர் இருக்கா, 2 பேருக்குமே ராமன்ற பேர் பொருந்துருது. அதில் எனக்கு ஒருத்தரை தான் சொல்லணும். அப்போ ஒருத்தரை சொல்லும்பொழுது அவரை என்ன சொல்கிறோம், ஜமதக்னியோடைய பிள்ளை அவர். ஜமதக்னியோட பிள்ளையாக இருக்கக்கூடியவர் பரசுராமர். தசரதனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தாசரதி ராமன், தசரத ராமன். இப்போது இதுக்கு வந்து விசேஷனம் இது. இப்போது அயோத்தி ராமனுக்கு விசேஷனம் தசரதன், தாசரதி ராமன். தசரத ராமன்றது, தசரதன்றது விசேஷனம். பரசுராமனுக்கு விசேஷனம் அப்படின்னு பார்த்தால் ஜமதக்னி அப்படின்றது ஜாமதக்னியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜமதக்னியுடைய பிள்ளை அப்படின்னால அவருக்கு ஜாமதக்னியன்னு பேர், இவருக்கு வந்து தாசரதின்னு பேர். இப்போ இது விசேஷனம். அந்த விசேஷணத்தை அடைமொழின்னு சொல்லுவார் தமிழில். அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி ஜீவனுக்கு இயற்கையிலேயே ஒரு ஞானம் இருக்குது, ஸ்வதகாவே ஒரு ஞானம் இருக்குது அவனுக்கு. இப்போ ஸ்வதகா ஒரு ஞானம் இருக்குது, அது ஸ்வரூப ஞானம். இன்னொன்று வஸ்துவை பார்க்கும் பொழுது வெளிப்படக்கூடிய ஞானம். ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் எப்பவுமே இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது, எப்பவும் இருக்கும் அந்த ஞானம், அதில் மாற்றம்ன்றது வரவே வராது. அப்போ அதனால் வஸ்து வெளிப்படுமா அப்படின்னா அதனால் வஸ்து வெளிப்படாது, ஏன்னா அது வந்து ஸ்வரூப ஞானம். வஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் அப்படின்னு பார்த்தால் இந்த ஞானம். எந்த ஞானம் ஜீவனை ஆசிரியித்து, அதாவது ஜீவன்கிட்ட வந்து ஜீவனை ஆசிரியித்து இந்த ஜீவனால் அந்த வஸ்து வெளிப்படுகிறதோ. நான் சந்திரனை பார்த்துட்டு இருக்கேன், சந்திரன் இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரிகிறான், நான் சந்திரனை வர்ணித்து ஒரு 4 ஸ்லோகங்கள் பண்ணுறேன், அழகழகாக ஸ்லோகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 4 ஸ்லோகம் பண்ணுறேன். அப்போ அந்த 4 ஸ்லோகமும் சந்திரனை பார்த்த பிறகு அந்த ஞானத்தினால எனக்கு ஏற்பட்டது. இது தர்மபூத ஞானம். அப்போ ஜீவனை ஆசிரியித்திருப்பது, எப்படி ஜீவனுக்கு கர்த்திருவம் இருக்கோ, எப்படி ஜீவனுக்கு இந்த கர்த்திருவம், அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க, தர்மத்துவம் இருக்கோ, அந்த ஜீவத்துவம் இருக்கோ, அந்த மாதிரி ஞாத்திருவமும் இருக்கு, இந்த ஞானமும் இருக்கு. 2 விதமான ஞானம். அப்போ 2 விதமான ஞானத்தில் ஒன்றை ஞானம்னு சொல்கிறோம், மற்றொன்றை தர்மபூத ஞானம்னு சொல்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம் ஞாத்திருவம்னு. தர்மபூத ஞானத்தையும் சொல்கிறோம், தர்மபூத ஞானத்தையும் சேர்த்து ஞாத்திருவம்னு சொல்கிறோம். ஆமாம், தர்மபூத ஞானம்ன்றதான் ஸ்வரூப ஞானம். இன்னும் மேலே வரும் அதெல்லாம். தர்மபூத ஞானத்து காட்டிலும் தர்மபூத ஞானத்துக்கு விசேஷம் சொல்லி ஆகணுமோ இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுதான் அதை யதீந்திர தீபிகால் என்ன பண்ணிவிடுவார், தர்மபூத ஞானத்தினுடைய விசேஷத்தை சொல்லி போயிடுவார். தர்மபூத ஞானம் பற்றி அங்கே வரவே வராது. இதிலிருந்து நீங்கள் இது வித்தியாசம் எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தர்மபூத ஞானத்துக்கு ஏன் இந்த விசேஷங்கள்லாம் சொல்லப்படல அப்படின்றத நம்ம தெரியும். இப்போ மேலே பார்க்க போகிறோம். நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஐசிங்கர் எழுதியிருக்காரு இதெல்லாம். அப்போது 2 ஞானம், அந்த 2 ஞானமும் ஜீவனுக்கு ஸ்வதகாவே இருக்குது. அதில் ஒரு ஞானத்தை பற்றி தான் நம்ம பேசணும். அந்த ஒரு ஞானத்தை சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு விசேஷணத்தை சொல்லணும். இப்போ 2 ஸ்ரீகாந்த் இருக்கான் ஒரே இடத்துல. இப்போ நான் MS ஸ்ரீகாந்த், நான் ஆச்சாரியா படிக்கும்போது வித்யாபீடத்தில் எச் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தன் படித்தான், மாத்வ பையன், பெங்களூர் பையன். அவன் பெங்களூர் உடுப்பி மட்டில் பூர்ணப்பிரஜ்ஞ வித்யாபீடாவில் படிச்சுட்டு வித்யாபீடத்தில் என் கூட படித்தான். அவனும் நானும் ஒரே கிளாஸ்மேட்டு. என்ன சொல்லும்போது இதை சொல்லுவாள், தமிழ் ஸ்ரீகாந்த்னு சொல்லிவிடுவான்.
இப்போ தமிழ்ன்றது எனக்கு ஒரு விசேஷனம். யாரை கூப்பிடணும் அப்படின்னு 2 ஸ்ரீகாந்தில் யாரை சொல்கிறது அப்படின்னா, தமிழ் ஸ்ரீகாந்த் கூடுவா அப்படின்வா. இப்போ தமிழ் ஸ்ரீகாந்த் தான் நான், அந்த பையன் வந்து கன்னட ஸ்ரீகாந்த், அப்படி வச்சுட்டாவா வித்தியாசம் கிளாஸில் இருக்கிறவாள்லாம். அப்போது ஒன்றுத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷனம் தேவை. ஏதாவது ஒரு விசேஷனம் சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போது ஆதாரமாக இருக்கக்கூடிய, ஆதாரம்னா தர்மி, ஆதார ஆதேய பாவம். ஆதாரம் அப்படின்னா தாங்கி கொண்டு இருப்பது, ஆதேயம்னா தாங்கப்பட்டு கொண்டு இருப்பது. இப்போ பூதலே கடஹா அப்படின்னு சொல்கிறோம். கட்டம் அங்கே ஆதாயம், ஆதேயம். ஆதாரம் பூதலம், பூதலம்னா பூமின்னு அர்த்தம், தரை. இன்னும் ஆதார ஆதேய பாவம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஆதாரம் பெருமாள், ஆதேயம் ஜெகத்து. ஜெகத்து பெருமாளை தாங்கிறத, பெருமாள் ஜெகத்தை தாங்கின்னு இருக்கானா, பெருமாள் ஜெகத்தை தாங்கின்னு இருக்கான் இல்லையா. அப்போது பெருமாள் ஆதாரமாக இருக்கான், ஜெகத்து ஆதேயமாக இருக்கு. அப்போது ஆதாரமாக இருக்கக்கூடிய, அதாவது ஜீவனுக்கு ஆதேயமாக ஒரு ஞானம் இருக்கு, அது ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்வரூப ஞானம், அது தர்மி ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஜீவனோட சேர்ந்தே இருக்கு, அது தர்மி ஞானம். அது தர்மி ஞானம்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த தர்மி ஞானத்தை பற்றி சொல்லும்பொழுது ஸ்வரூப ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஸ்வரூப ஞானம் அப்படின்னா தர்மியினுடைய ஞானம். தர்மி அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். கடஹா அப்படின்னா தர்மி, கடத்துவம் அப்படின்றது தர்மம் இல்லையா. அது தர்மி அப்படின்னா வியக்தின்னு அர்த்தம். ஸ்ரீகாந்தா தர்மி, ஸ்ரீகாந்தத்துவம் இருக்க, அது வந்து தர்மம். அப்போ தர்மி அப்படின்னா அந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் தர்மி ஞானம். இப்போ ஸ்வரூபபூத ஞானம், தர்மிபூத ஞானம், இதெல்லாம் வந்து தர்மி ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தர்மி அப்படின்னா தர்மத்தை உடையதுன்னு அர்த்தம். தர்மி, தர்மத்தை உடையது தர்மி. இப்போ நம்ம சொல்கிறோமே தண்டி அப்படின்னு சொல்கிறோம். தண்டி புருஷா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கையில் குச்சி வச்சுருக்க புருஷன் அர்த்தம். ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோம் தண்டி புருஷா அப்படின்னு சொல்கிறோம். தண்டி புருஷான்னா அவன் கையில் குச்சி இருக்குன்னு அர்த்தம். கையில் குச்சி வச்சு நின்றான்னா அவன் தண்டி புருஷன். தண்டா அஸ்மின்னு அஸ்தி தண்டி, தண்டமானது இவனிடத்துல இருக்கிறபடினால அவன் தண்டி. தனி அப்படின்வா, தனி பூதா அப்படின்வா. அப்போ தனம் அஸ்மின் அஸ்தி தனி, பணமானது அவனிடத்துல இருக்கு, நிறைய இருக்கு. இன்னொன்று தனவான்னு சொல்லுவா. அப்படி தர்மி அப்படின்னா தர்மத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தர்மத்தை உடையவன் அப்படின்னா இந்த இடத்துல தர்மம் அப்படின்னா நாம் வந்து தர்மவான் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. அவன் ரொம்ப தர்மவான்பா, அவன் அதர்மம்லாம் அவன் பண்ணவே மாட்டான், அதர்மத்திற்கு எதிரானவன் அவன் அப்படின்ற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல தர்மம் அப்படின்னா அவனுடைய குணம், அவனுடைய தன்மை, இதெல்லாம் சொல்லப்படுறது. ஸ்வேதத்துவம் அவனுடைய தர்மம் அப்படின்னா வெள்ளையா இருப்பான், அது அவனுடைய தர்மம், அது அவனுடைய தன்மை. யுவத்துவம் அவனுடைய தர்மம், அதை உடையவன் அந்த புருஷன் தர்மி. செல்வந்தரா இருப்பான், தனவானா இருப்பான், தனவான் தனத்துவம் இருக்கே அது அவனுடைய தர்மம்.
அதை உடையவன் அந்த புருஷன் தர்மி. இது தர்மின்ற சப்தத்துக்கு அர்த்தம். குணங்களை உடையவன் குணி அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்துல. அதே மாதிரி தர்மங்களை உடையவன் தர்மி அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகையினால பார்த்தீங்கன்னா ஸ்வரூப ஞானம் அப்படின்னு சொன்னா ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு அர்த்தம். தர்மி ஞானம்னு அர்த்தம். ஆத்மாவை ஸ்வரூபமாக உடைய ஞானம் தர்மி ஞானம். இப்போ ஞானம் அப்படின்ற தர்மத்தை உடைய ஞானம் தர்மி ஞானம். இப்போ ரெண்டு இருக்கு. ஒன்று தர்மி ஞானம், இன்னொன்று தர்மபூத ஞானம். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்களே குணங்களை உடையது குணி அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ குணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தர்மங்கள், அதே மாதிரி குணங்களை உடையவன் குணி அப்படின்னா தர்மங்களை உடையவன் தர்மி. எப்படி ஸ்வேதத்துவம் அப்படின்றது ஜீவனுடைய தர்மமா இருக்கோ, எப்படி தர்மியா சொல்லப்படுறோமோ, இந்த தர்மத்தை உடையவன் தர்மின்னு சொல்லப்படுறோமோ, அதே மாதிரி இப்படி கூட எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம இப்போ இது மட்டும் தர்மி ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஞானம் மட்டும் தர்மிபூத ஞானம் இல்லை சுவாமி. இந்த எதை நீங்க தர்மபூத ஞானம்னு சொல்றீங்களோ அதுவும் தர்மிபூத ஞானம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஞானம் ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஞானம், இன்னொரு ஞானம் ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானம், ஆத்மாவுக்கு தர்மமா இருக்கக்கூடிய ஞானம். இப்ப ஆத்மாவுக்கு தர்மமா இருக்கக்கூடிய ஞானம், அதாவது ஆத்மாவை ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஞானம். எப்படி ஒரு குணம் திரவியத்தை ஆசிரியத்து இருக்கிறதோ அது மாதிரி. இப்போ துணி இருக்கு, என் கண் முன்னாடி ஒரு துணி இருக்கு. அந்த துணி சிகப்பு கலர்ல இருக்கு. அந்த சிகப்பு கலர் அப்படின்றது சிகப்பு வர்ணம். அந்த சிகப்பு வர்ணம் இருக்கே அது வந்து குணம், ரூபம் வந்து குணம், சிகப்பு வர்ணம் குணம். அந்த குணம் இருக்கே துணியை ஆசிரியத்து இருக்கிறது இல்லையா. இன்னும் சிம்பிளா சொல்றேன், சிகப்பு கட்டம் இருக்கு, கடத்துல சிகப்பு வர்ணம் இருக்கா, சிகப்பு வர்ணத்துல கட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எதை ஆசிரியத்து இருக்கு? எது ஆசிரியாங்க இல்லையா? கடம் ஆசிரியமா, சிகப்பு வர்ணம் ஆசிரியமா? அப்படியா? கடத்துல சிகப்பு வர்ணம் பூசப்பட்டிருக்கா, சிகப்பு வர்ணத்துல கடம் பூசப்பட்டிருக்கா? அப்போ எது சிகப்பு வர்ணத்தை தாங்கி கொண்டிருக்கிறது? அப்போ அது ஆதாரம் இல்லையா? அந்த ஆதாரமா இருக்கக்கூடிய வஸ்துவை ஆசிரியத்து இருக்கிறது எது? இப்ப புரிஞ்சுட்டா? அப்போ அந்த சிகப்பு தன்மை அதை ஆசிரியத்து இருக்கிறது. அப்ப ஆசிரியத்து இருக்கும்போது திரவியம் கட்டம், குணம் சிகப்பு வர்ணம் இல்லையா? இப்போ இப்போ பாருங்க, இப்ப இதுல தர்மம் எது, தர்மி எது? தர்மம் சிகப்பு வர்ணம். அந்த தர்மி எந்த தர்மத்தை உடையதுனால அது தர்மம்னு தர்மின்னு சொல்லப்பட்டது? சிகப்பு வர்ணத்தை உடையபடினால, சிகப்பு வர்ணம்ன்ற தர்மத்தை உடையபடினால அது தர்மின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அதை விட்டுருங்க. அது அது ஒரே வஸ்துவுக்கு பல தர்மங்கள் இருக்குமோ இல்லையா? எனக்கே வந்து சாமத்துவம் இருக்கு, யுவத்துவம் இருக்கு, லோகிதாட்சத்துவம் இருக்கு, சமபரிமாணத்துவம் இருக்கு. 4 தர்மம் இருக்கு எங்கிட்டயே இல்லையா? தர்மமும் அநேகங்கள் இருக்கும். இந்த இடத்துல இல்ல, நீங்க இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க குழம்பிட்டீங்க. அவருடைய கேள்வி என்னன்னா, அவன் என்ன சொன்னா, இது தர்மிபூத ஞானம்னு ஒண்ணு நிரூபிச்சிங்களா?
ஆத்மா ஸ்வரூப ஞானம், அந்த ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானம். இந்த ஞானமானது ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கிறபடினால அதுக்கு தர்மிபூத ஞானம்னு சொன்னீங்களா? உடனே கேள்வி கேட்டான், அது தர்மிபூத ஞானம்னா இதுவும் தர்மிபூத ஞானம் தானே சுவாமின்னா. ரெண்டு ஞானமே தர்மிபூத ஞானம் தான், எப்படி தர்மபூத ஞானம்னு பேர் வந்ததுன்னு கேட்குறான். எப்படி தர்ம, இப்போ ஒரு தர்மம் ஒரு தர்மி இல்லையா? ரக்தஹா கடஹா அப்படின்னு நம்ம சொன்னோம். ரக்தஹா கடஹான்னு சொல்லும்பொழுது ரக்தஹானா சிகப்பு தன்மை, சிகப்பு தன்மையானது கடத்தில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல தர்மம் சிகப்பு வர்ணம், தர்மி கடம். இப்போ இந்த சிகப்பு வர்ணம்ன்ற தர்மத்தை உடையபடியினால, தர்மத்தை உடையதுனால அந்த கடம் தர்மின்னு சொல்லப்படுறது இல்லையா? அதே மாதிரி இந்த ஞானத்தை இந்த ஆசிரியித்து இருக்கு. ஏன்னா அங்க ரத்த வர்ணமானது கடத்தை ஆசிரியித்து தன்னை வெளிப்படுத்துகிறது. ரத்த வர்ணம் ஏதோ ஒரு பொருளை ஆசிரியித்தாதான் அது வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது இல்லையா? கடத்தை ஆசிரியக்கணும், படத்தை ஆசிரியக்கணும், இல்லை ஏதோ ஒரு வஸ்து ஆசிரியக்கணும், இல்லைன்னா அந்த குணம் வெளிப்படாது, அந்த தர்மம் வெளிப்படாது. அதே மாதிரி இந்த தர்மமா இருக்கக்கூடிய இந்த ஞானமானது ஒரு ஆத்மாவை ஆசிரியக்கணும். ஆத்மாவை ஆசிரியக்கலைன்னா இந்த ஞானமானது வெளிப்படாது. கிளியரா? ஆத்மாவை ஆசிரியக்கலைன்னா இந்த ஞானமானது வெளிப்படாது. அப்போ இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த தர்மமா இருக்கக்கூடிய இந்த ஞானமானது தர்மியா இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆசிரியித்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இதான உங்க சித்தாந்தம். அப்ப இதுக்கு பேரும் தர்மிபூத ஞானம் தானே. தர்மியை ஆசிரியித்து வெளிப்படுத்துவதனால இதுவும் தர்மிபூத ஞானம் தானே. அப்ப எப்படி தர்மபூத ஞானம்னு சொன்னீங்க? கேள்வி புரியுறதா? அப்போ தர்மிபூத ஞானமே ரெண்டுன்னு சொல்லுங்க. ஒன்னு தர்மிபூத ஞானம், ஒன்னு தர்மபூத ஞானம்னு வித்தியாசம் எப்படி காட்டுறீங்க நீங்க? ஜமதக்னியினுடைய பிள்ளை பரசுராமர், தசரதனுடைய பிள்ளை ராமன் இல்லையா? ரெண்டு பேருமே ஜமதக்னியினுடைய பிள்ளை தான் சுவாமி. ஆனாலும் ஒருத்தருக்கு ஜாமதக்னியன்னு பேரு, இன்னொருத்தருக்கு ஜாமதக்னியன்னு பேர் கிடையாது சுவாமின்னா எப்படி புரியுறதா? அங்க எப்படி வித்தியாசம் காமிச்சிங்க? அயம் தாசரதிஹி குதஹா தசரதஸ்ய புத்திரஹா. ஏன் இவன் தாசரதி, ஏன் அவனுக்கு தாசரதின்னு பேரு? அவன் தசரதனுடைய மைந்தனா இருக்கிறபடினால அவனுக்கு தாசரதின்னு பேரு. சுவாமி இன்னொருத்தருக்கு ஜமதக்னியினுடைய மைந்தன்றதுனால ஜாமதக்னியன்னு பேரு அப்படின்னு ரெண்டு வித்தியாசம் காமிச்சிங்களா இல்லையா? அங்க இங்க அப்படி காட்டவே இல்லையே நீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு தர்மபூத ஞானம்னு பெயர் வந்தது? அதை முதல்ல சொல்லுங்கன்றா அங்க கேள்வி. இந்த கேள்வி புரிஞ்சுதா? கிளியர் தானே இது? அதுக்கு பதில் சொல்றார். பொதுவா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஞானமுமே தர்மிபூத ஞானம் தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே ஆத்மாவை ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஞானம் தான். உங்க வாதம் எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ரெண்டு ஞானமே ஆத்மாவை தான் குறிக்கும், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானம், இன்னொன்று ஆத்மாவை ஆசிரியித்து வஸ்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம். ரெண்டுமே ஆத்மா இருந்தால் தான் வெளிப்படும், ஆத்மா இல்லைன்னா வெளிப்படவே படாது. அப்படி இருக்கும்பொழுது நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காட்டணும் இல்லையா? தர்மியோட இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் தர்மபூதமாக இருக்கக்கூடிய ஞானத்திற்கும் வித்தியாசத்தை நாங்கள் காட்டணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால ரெண்டுத்தையும் ஞானம்னு சொல்ல முடியாது எங்களால். அப்போ ரெண்டுத்தையும் ஞானம்னு சொல்ல முடியாது. அப்படின்னால ஆத்மா தர்மி. அப்போ அந்த தர்மியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தர்மம் எதுன்னு பார்த்தால் அவனுடைய குணம், அவனுடைய பண்பு, இது எல்லாம் சொல்லப்படுறது. பண்புன்னு சொல்லும்போது ஞானமும் வந்துடும் அந்த இடத்துல இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் பண்பாளன்னு சொல்கிறோம். அப்போ சிறந்த ஒரு அறிவாளின்னு அர்த்தம். அப்படி சொல்லும்பொழுதும் ஞானமானது வருது, அந்த இடத்துலயே ஞானம் வருது. அதனால நாங்கள் வித்தியாசத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணோம்,
இது தர்மிபூத ஞானம், இது தர்மபூத ஞானம் அப்படின்னு வித்தியாசத்தை காண்பிச்சோம். ஒரு ஞானம் எப்பவும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஞானம், ஒரு ஞானம் வஸ்துவை பார்த்தால் வெளிப்படக்கூடிய ஞானம். அதனால அது தர்மபூத ஞானம். இப்போ பூதன்னு ஒன்று சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? தர்மி ஞானம்னு சொல்லிட்டீங்க, இது தர்ம ஞானம்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ? தர்மபூத ஞானம்னு அது அங்கே மட்டும் தர்மிபூத ஞானம்ன்றது சொல்லாமல் தர்மி ஞானம்னே சொல்லியிருக்கீங்களே. அப்போ இது தர்மபூத ஞானம்னு பூத அப்படின்ற சொல்லைய உபயோகப்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றார், தர்மபூத ஞானம் அப்படின்னா அந்த பூத சப்தம் மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்களேன், தர்ம ஞானம் அப்படின்னு ஏற்படும். தர்ம ஞானம்னா தர்மஸ்ய ஞானம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். தர்மஸ்ய ஞானம்னா தர்மத்தை பற்றிய ஞானம் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும். தர்மத்தை பற்றிய ஞானம்னா தர்மசாஸ்திரத்தை பற்றின ஞானம் ஆயிடும். தர்மசாஸ்திரத்தை பற்றின ஞானம் ஆயிடும். அதனால தர்மஸ்ய ஞானம்னு சொல்லாம அந்த மாதிரியான தர்மசாஸ்திரத்தை பற்றிய அறிவு அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணார்னா பூத அப்படின்ற ஒரு பிரயோகம் போட்டார் அந்த இடத்துல. அதனால தான் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பூத சப்தம் இருக்க, அதுக்கு தர்மமாக இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை பற்றிய ஞானம்னு கிடையாது. தர்மமாக இருக்கக்கூடிய ஞானம் தர்மபூத ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணமாக இருக்கக்கூடிய ஞானம், குணமான தர்மமான ஞானம் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே மாதிரி உடனே கேள்வி கேட்டான், அப்போ அங்கேயும் அப்படிதான் சுவாமி சொல்லி ஆகணும் அப்படின்னா, இங்க எப்படி நீங்க தர்மபூத ஞானம் தர்மமாக இருக்கக்கூடிய ஞானம்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி தர்மிபூத ஞானத்திலையும் தர்மிபூத ஞானம்னு தான் சொல்லி ஆகணும். அங்க தர்மி ஞானம்னு சொல்லக்கூடாது, தர்மியாக இருக்கக்கூடிய ஞானம், தர்மமாக இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு தான் சுவாமி சொல்லி ஆகணும் அப்படின்னு. அப்ப தர்மியாக இருக்கக்கூடிய, அதுக்கு சொன்னார், ஆமா சுவாமி அப்படிதான் சொல்லணும், தர்மியாக இருக்கக்கூடிய ஞானம்னு தான் சொல்லணும். தர்மிபூத எப்படி நீங்க இங்க தர்மபூத ஞானம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி தர்மிபூத ஞானம்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது இல்லை, யாரும் வழக்கத்துல இல்லை. அதனால என்ன பண்ணோம், தர்மி ஞானம்னே அங்க சொல்றோம். அது தர்மி ஞானம், இது தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. தர்மிபூத ஞானம் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இது தர்மபூத ஞானத்தினுடைய பெயர் காரணம். அப்போ நாம என்ன பார்த்தோம்? தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு லட்சணம் பார்த்தோம், தர்மபூத ஞானத்தை நிரூபணம் பார்த்தோம், தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம்ன்றதை பார்த்தோம், தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம் பார்த்தோம், தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூப பேதம் பார்த்தோம், தர்மபூத ஞானத்தினுடைய பெயர் காரணமானது இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தர்மபூத ஞானத்தினுடைய இது பார்க்கலாம், ஸ்திதி பேதமானது நாளைக்கு நாம, அதாவது மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். அநேகமாக இன்னும் ஒரு 2-3 கிளாஸில் இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம் அந்த இதை வேகமாக பார்த்துடலாம், யதீந்திரமா தீபிகாவை வேகமாக முடிச்சிடலாம். ஒரு 2-3 கிளாஸஸில் இதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அது வேகமாக போயிடும். ஓகேவா? மண்டே அன்னைக்கு வச்சுக்கலாமா?